للمحسنين من المؤمنين أن يعفو عنهم ويدخلهم الجنة برحمته ولا نأمن عليهم ولا نشهد لهم بالجنة ونستغفر لمسيئهم ونخاف عليهم ولا نقنطهم. சரி, இப்போ மூமின்கள்ல ரொம்ப நல்லவர்களும் இருப்பாங்க. மூமின்களில் ரொம்ப நல்லவர்கள் இருப்பார்கள். நம்ம என்ன செய்வோம்? அல்ஹம்துலில்லாஹ், அந்த நல்லவர்களுக்காக நாம் ஆதரவு வைப்போம். அல்லாஹு தஆலா அந்த நல்லவர்களை மன்னிப்பான், அவர்களை அல்லாஹு தஆலா சொர்க்கத்தில் சேர்ப்பான் என்று நம்ம ஆதரவு வைப்போம். அதே நேரத்தில் ஒரு மனிதருடைய நல்ல அமலை பார்த்துட்டு, இவர் பக்கா மூமின்ங்க, இவர் மறுமையில் சொர்க்கத்துக்கு தாங்க போவார், இவருடைய மௌத்து ஈமான்ல தாங்க நடக்கும், இவர் தாங்க நமக்கு எல்லாமே என்று அவர் மீது நம்பிக்கை வைப்போமா? வைக்க மாட்டோம். அவருடைய விஷயத்தில் அல்லாஹுவை பயப்படுவதோடு அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வைப்போம். யா அல்லாஹ், இன்னாரை நாங்கள் நல்லவராக கருதுகிறோம், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அவரை பாதுகாப்பாயாக, யா அல்லாஹ் அவருக்கு நன்மையை தருவாயாக என்று அவருக்காக துஆ செய்வோம், ஆதரவு வைப்போம். ஆனால் இந்த சூஃபிஸ தரிகா குரூப் இருக்கு பாருங்க, அதே போல் இன்னும் வழிகட்ட குரூப் இருக்கு பாருங்க, புரியுதா? இப்போ கூட சொல்லி முடிச்சோமா இல்லையா? ஒருவர் மேலே நம்பிக்கை வச்சுட்டு அவ்வளோதான் முடிஞ்சு, அவர் தான் எங்களுக்கு எல்லாத்துக்குமே வழிகாட்டி, அவர் தப்பு செய்வாரா? அவர் சொல்றது தப்பாகுமா? அந்த நம்பிக்கை நம்ம யார் மேலேயும் வைக்கவே மாட்டோம். அல்லாஹ்வுடைய தூதரை தவிர, யார் ஈமானில் இறந்து போனார்கள் என்று சஹாபாக்களுடைய பேர் வருதா இல்லையா, அவர்களை தவிர உயிரா உள்ள யார் மேலேயும் நம்ம முழுமையான நம்பிக்கையை வைத்து விட மாட்டோம். ஒருத்தர் நல்லது செய்யறதை பார்க்குறாரா, ஒருத்தர் நல்ல பிரச்சாரம் செய்யறதை பார்க்குறீங்களா, அல்ஹம்துலில்லாஹ், அவர் நல்லது சொல்றாரு, அவருக்கு அல்லாஹ்விடத்தில் ஆதரவிப்போம். ஆனால் அவர் தான் எல்லாமே எங்களுக்கு, நோ, அந்த நிலைக்கு நம்ம போக மாட்டோம். இதுதான் நமக்கும் அவங்களுக்கும் இடையில உள்ள, ஒவ்வொரு வழிகட்ட கூட்டத்துக்கும் நமக்கும் இடையில உள்ள வழிகாட்டுதல். நம்ம அறிஞர்களை மதிப்போம். யாரு? கல்விமான்களை மதிப்போம். ஆனால் அதுக்கு என்ன அர்த்தம் கிடையாது, அவ்வளவுதான், அவர் தாங்க சொர்க்கவாசி, அவர் தாங்க எங்களுக்கு சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போகிறவர் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி நம்ம கண்மூடித்தனமாக பேசக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். புரியுதுங்களா? இங்கே பாருங்க, நர்ஜூ லில் முஹ்சினீன மினல் முஃமினீன், மூமின்களில் இஹ்சான் உள்ளவர்கள், லில் முஹ்சினீன், நர்ஜூ லில் முஹ்சினீன். முஹ்சின்னா யாரு? இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்விடத்தில், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேள்வி கேட்குறாங்க. முதல்ல என்ன பற்றி கேள்வி கேட்டாங்க? இஸ்லாமி, சரி, ஈமானை பற்றி. இரண்டாவது இஸ்லாமை பற்றி. மூன்றாவது இஹ்சான். சுப்ஹானல்லாஹ். அப்போ நம்ம மூமினா இருக்கணும், முஸ்லீமா இருக்கணும், முஹ்சினாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படணும். ஈமானுடைய உயர்ந்த தரஜா. அப்போ மூமின்களில் முஹ்சினானவர்களுக்கு நாம் ஆதரவு வைப்போம். ஐயாஃபு அன்ஹும், அல்லாஹ் அவர்களை மன்னிக்க வேண்டும். வயுதுகிலஹுமுல் ஜன்னத பிரஹ்மதிஹி, தன்னுடைய ரஹமத்தால் அல்லாஹ் அவர்களை சொர்க்கத்தில் சேர்க்க வேண்டும். இப்போ நல்ல கவனிங்க. அப்போ எவ்வளவுதான் ஒரு மனிதர் இஹ்சானுடைய தரஜாவை அடைந்த உயர்ந்த தரஜால உள்ள மூமினாக ஆயிட்டாலும் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கொண்டு தான் சொர்க்கத்துக்கு போவார். தன்னுடைய அமலால் யாரும் சொர்க்கத்துக்கு செல்ல முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உங்களில் யாரும் சொர்க்கத்திற்கு தன்னுடைய அமலால் செல்ல முடியாது. உடனே ஒரு சஹாபி கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், நீங்களுமான்னு சொல்லி. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஆமாம், நானும் தான், அல்லாஹ் தன்னுடைய கருணையால் என்னை அணைத்து கொண்டாலே தவிரன்னு சொல்லி. அப்போ நம்முடைய நிலைமை எப்படி? புரியுதா இல்லையா? அப்போ நம்ம அமல் செய்யணும். எந்த ஆதரவுல? அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும், சொர்க்கத்திற்கு சேர்க்க வேண்டும் என்று. ஆனால் சொர்க்கத்தை கொடுக்கிறது இது அல்லாஹ்வுடைய ஃபதுல், அல்லாஹ்வுடைய தனிப்பெரும் விசேஷமான கருணை. ஆனால் அதே நேரத்தில் வலா நஅமனு அலைஹிம், அவர்கள் மீது அச்சமற்று நாம் இருந்து விட மாட்டோம். எப்படி? ஒருத்தர் இப்போ நேர் வழியே சொல்றார், அல்ஹம்துலில்லாஹ் சொல்றார், அதனால மௌத்து வரைக்கும் இவர் நேர்வழியில் தான் இருப்பார் என்று நம்ம அச்சமற்று இருக்க முடியுமா? முடியாது. நம்ம கவனித்து கொண்டே இருப்போம். அவர் சொல்றது ஆதாரத்தோட சொல்றாரா, குர்ஆன் ஹதீஸ்லேருந்து சொல்றாரா? அல்ஹம்துலில்லாஹ். இப்படிப்பட்ட நிலையில் இருந்தாதான் எப்போது நமக்கு வழிகாட்டக்கூடியவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார், அது குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக இருக்கிறது என்றால் நாம் அவரை விட்டு விலக முடியும், அதை தவறுன்னு சொல்லி காட்ட முடியும். அப்படி இல்லாமல் அவரை நமக்கு தலைவராக்கிட்டு, அவரை நமக்கு தலைவராக்கிட்டு நம்ம கடிவாளத்தை அவர் கையில் மொத்தமாக கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். எப்படி ஒரு கால்நடை அதனுடைய கயிறு யார் கையில் இருக்குமோ அவர் பின்னாடி அது போய்கிட்டே இருக்கும், அந்த மாதிரி ஆகிப்போயிடும் கடைசியில். அதுதான் சொல்கிறாங்க, வலா நஅமனு அலைஹிம், அவர்கள் மீது நாம் அச்சமற்றவர்களாக இருந்து விட மாட்டோம், பயந்துக்கிட்டு தான் இருப்போம். அவர் வழிகட்டுவாரோ, யா அல்லாஹ் அவர் நேர் வழியில் வைடா அல்லாஹ், அவரை பாதுகாத்துக்கிடா அல்லாஹ், இப்படின்னு பயந்துக்கிட்டு தான் நம்ம இருப்போம். வலா நஷ்ஹது லஹும் பில் ஜன்னா,
நிறைய பயான் பண்ணுறாரு, நிறைய இல்மு சொல்லி கொடுக்குறாரு, நிறைய புக் எழுதுறாரு, நிறைய அமல் செய்கிறாரு, நிறைய இபாதத்து பண்ணுறாரு. அதனால அவரை சொர்க்கவாசி நம்ம முடிவு செஞ்சிருவோமா? சொர்க்கவாசிகளுடைய அமலை செய்கிறார். யா அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை கொடுன்னு துவா தான் செய்வோம். என்ன செஞ்சிட மாட்டோம். வலா நஷ்ஹது லஹும் பில் ஜன்னா, அவருக்கு சொர்க்கம் தான் என்று நாம் சாட்சி சொல்லிவிட மாட்டோம். புரியுதா? துவா செய்வோம், ஆதரவு வைப்போம், அல்லாஹ்விடத்தில் அவரை மன்னித்து சொர்க்கத்துக்கு அனுப்பிடாலான்னு கேட்டுக்கிட்டே இருப்போம். புரியுதா? எவ்வளவு அழகான விஷயத்தை சொல்கிறாங்க பாருங்கள். இன்றைய காலத்துக்கு நமக்கு தேவையான ஒன்று. இன்றைய கால மக்களுடைய மடமை என்ன? யாராவது ஒருத்தர் பேசிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், அவர் பின்னாடி அப்படியே ஓட ஆரம்பிச்சிடும். ரசிகர் கூட்டமாகி போச்சு.